ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நான் வந்து எப்படி saree கட்டுவேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே கட்டி காட்டியிருக்கேன். இந்த மெத்தடில் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். சாரியோட ப்ளீட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி கட்டுறேங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஆஸ் யூஷுவலாக எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு saree கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நான் எப்படி கட்டுவேனோ அதே போல் தான் நான் இதில் வந்து கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது saree கட்டும்போது நிறைய பேர் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அயன் பண்ணுறாங்க. அந்த ஃபோல்டு எல்லாமே வச்சு அயன் பண்ணி அந்த ஃபோல்டிங் அப்படி பண்ணிடுறாங்க. அது வந்து வேஸ்ட்டு. சொல்லப்போனால் saree வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம வந்து சாரீலாம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருப்போம், காசெல்லாம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்போம். நீங்கள் அந்த சாரியை வந்து அயன் பண்ணிங்க அப்படின்னா saree வந்து ஒரு மாதிரி நஞ்சு போயிடும். அது வந்து நம்ம கட்டுறதுக்கு அந்த ஃபஸ்ட் நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கட்டுற டைமில் நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு கட்டுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே நம்ம மடித்து அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஒரு saree இன்றைக்கி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டெய்லியோ இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரிலாம் யாரும் கட்டுவீங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த மாதிரி தான் கட்டுவோம். இப்போ இன்றைக்கி கட்டியிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கட்டுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பீரோக்குள்ளே அப்படியே மடித்து வச்சாப்பில் இருக்கும் எல்லாமே. அதனால் அந்த saree வந்து அப்படியே நஞ்சு போயிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து அயன் பண்ணி சாரீலாம் கட்டுறதை விட்டுட்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். அது நல்லா சூப்பராகவே அந்த மடிப்பெல்லாம் அப்படியே நின்றுக்கிடும். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே கட்டுவேன். நான் வந்து ஈவன் காட்டன் சாரீக்கு கூட நான் வந்து எதுவுமே அயன் பண்ணிலாம் பண்ண மாட்டேன். ப்ரீ ப்ளீட்டிங்கு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன். இதே மாதிரி தான் அந்த ஆன் தி ஸ்பாட்டில் கட்டுறோம் இல்லையா, அப்படி தான் கட்டுவேன் நான். மற்றபடி நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே நான் எடுத்து வைக்கவே மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே. இப்போது அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அயன் பண்ணதுக்கப்புறமா அந்த மடிப்பு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். saree வந்து இப்போ முந்தானை எல்லாம் நல்லா அழகாக காற்றுக்கெலாம் விரிஞ்சி அப்படி அப்படின்னா தானே நல்லா அழகாக இருக்கும். நல்லா காற்று நம்ம கொஞ்சம் காற்று வேகமாக அடிச்சிது அப்படின்னா அந்த முந்தானை வந்து பறக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அப்படியே ஃபோல்ட் ஆகிரும். அது வந்து காற்றுக்கு வந்து பறக்கவும் செய்யாது. அப்படியே ஏதோ இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பொம்மையை நிப்பாட்டின மாதிரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி saree கட்டுறது எனக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிடிக்கும், எப்படின்னு தெரியல. ஆனால் நான் வந்து இதில் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா, நான் எப்படி saree கட்டுறேனோ அதே தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சொல்லலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கட்டியிருக்கேங்கிறத வந்து இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த saree வந்து நான் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து saree வந்து அவ்வளவா கட்டுறது கிடையாது. ஆனால் எனக்கு saree கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். saree வந்து உண்மையிலே சாரியெல்லாம் நான் வந்து எடுக்கும்போது பார்த்து ஒவ்வொரு கலரும் பார்த்து எடுப்பேன், அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் வந்து சாரியே கட்டுறதே இல்லை. இப்போது வெளியில் எங்கே போனாலுமே சுடிதார் அந்த மாதிரியே போட்டுக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து மேபி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து அட்டன் பண்ணுறதே கிடையாது. அதனால் வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. மேக்ஸிமம் நான் வந்து வீட்டிலே இருக்கிறதுனால saree எங்கேயுமே நான் கட்டுறதே இல்லை. சர்ச்சுக்கு போகும்போது கூட ஒரு சில வாரம் கட்டுவேன், அப்புறம் ஒரு சில டைமில் வந்து சுடிதார் தான் போட்டு போவேன். அதனால் என்கிட்ட saree வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய சாரீலாம் என்கிட்ட கிடையாது. ஆனால் பரவாயில்லாமல் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஆனால் எதுவுமே கட்ட தான் மாட்டேன். அப்படியே பீரோக்குள்ளேயே வச்சு சாரியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த சாரியெல்லாம் நான் கட்டவே இல்லை. ஏதோ ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும்தான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சாரியெல்லாம் கட்டவே இல்லை, அப்படியே புதுசாகவே இருக்குது இன்னும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்டு saree இது. அதனால் இதுக்கு வந்து ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு தேவையே இல்லை.
அது நல்லா நம்ம கையை வச்சு நல்லா தேய்ச்சி கட்டினாலே போதும், நல்லா சூப்பராக நின்றுக்கிடும். எல்லாருக்குமே இந்த சைடில் இந்த மடிப்பு எடுக்கிறது தான் வந்து எப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த சைடில் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படி நினைக்காங்க. அதுக்காக உள்ளே வந்து என்னெல்லாமோ பின்னெல்லாம் குத்துறாங்க. அதுமாரி சாரியில் வந்து நம்ம நிறைய பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாரியிலேருந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி இழுத்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு 4-5 டைம் அந்த சாரீ நம்ம கட்டினாலே அப்படியே நூலாக வந்து அந்த இடமே வந்து பிறுகிற நிலைமைக்கு வந்துடும். அதனால் ஊக்கெல்லாம் வந்து அவ்வளவா குத்தலாம், நிறைய குத்தாதீங்க. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த சைட்லலாம் வந்து நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்காக உள்ளே இழுத்து சொருவுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக இழுத்து உள்பக்கம் சொருவுறோம். அப்படி சொருவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சாரியை கட்டி முடிச்சுட்டு கலத்தும் போது பாருங்கள், அப்படியே அந்த பின் குத்தி இருக்கிறதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி நூல் மாதிரி பிரிந்து வரும். அது வந்து சாரியை வந்து வேஸ்ட்டாக்கிரும். அதனால் அந்த மாதிரி ஊக்கெல்லாம் வந்து குத்தாதீங்க. இந்த மாதிரி உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை வந்து அந்த சாரியில் உள்ள கார்னரை வந்து நம்ம வந்து உள்ளே நல்லா இழுத்து நல்லா சுருட்டி சொருவிட்டோம்னாலே போதும். சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக வந்துடும், சூப்பராக வந்திருக்கும். நம்ம தேவைக்கேற்ப நல்லா அந்த ஃப்ளீட்ஸ்லாம் ஒன்று போல் எடுத்து இந்த இடத்துல ஒரு பின்னு குத்திட்டமாக்கும் நல்லா சூப்பராக நிற்கும். நான் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக இதில் வந்து வெளியில் பின் பண்ணியிருக்கேன், வெளியில் தெரிகிற மாதிரி பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதையே அப்படியே உள்ளே கூடி பின் பண்ணிக்கலாம். உள்ளோடி பின் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் தெரியவே செய்யாது. இதுவுமே நம்ம இப்படி இதில் குத்திருந்தாலுமே வெளியில் தெரியவும் செய்யாது. ஏன்னா நம்ம அந்த முன் பக்கத்தில் உள்ளதை வந்து நம்ம இழுத்து விட்டுருவோம் இல்லையா. ஸோ அதனால் இதுவுமே இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி குத்தினாலும் வெளியில் தெரியாது. இந்த பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக மடிப்பு வருது பார்த்திங்களா. இதுவே போதும், இதுவே நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை போட்டுட்டு ப்ரீ ப்ளீட்டிங் அது இதுன்னு அதெல்லாம் வந்து ரொம்ப வெடன்னு இருக்கும் பார்த்திங்களா. ஒவ்வொரு சாரீ வந்து ஃப்ளீட்ஸ் வரவே செய்யாது. எவ்வளோ தான் கட்டினாலும், எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சி விட்டாலும் அந்த ப்ளீட்ஸ் வந்து ஒழுங்காக வராது. அந்த மாதிரி சாரீக்கு வந்து கூட நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அயர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நைஸான கிளாத்துக்கெலாம் வந்து வேண்டாம், தேவையில்லை. இந்த மாதிரி சில்க் சாரீக்கெலாம் நீங்கள் வந்து பண்ணவே செய்யாதீங்க. இந்த ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எதுவுமே எடுத்துடாதீங்க, அயர்ன் பண்ணிடவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த சாரீலாம் ரொம்ப நஞ்சு போயிடும், அது வேஸ்ட்டு. நீங்கள் விலை கொடுத்து நம்ம வாங்கி அது வந்து இப்போ நான்லாம் இந்த சாரீ வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே எடுத்த சாரீ இது. ஆனால் பாருங்களேன், என்கிட்ட இன்னும் வந்து நான் வந்து இந்த சாரியை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப எனக்கு வந்து இந்த கலரும் ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த சாரீ இந்த சாரீ. இந்த சாரீ வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இந்த கலரும் சரி, அப்புறம் இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சாரீ வந்து எதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்துக்கோங்களேன். கடைக்கு போன உடனே நான் வந்து வேறு சாரீ எதுவுமே பார்க்கவே இல்லை. கடைக்கு போனதுமே இந்த சாரீ வந்து சாரீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சாரீ தான் என் கண்ணிலேயே நான் பார்த்தேன். அதனால் உடனே டக்குன்னு வேறு எந்த சாரியுமே பார்க்கவே இல்லை, இந்த சாரீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி உடனே வாங்கிட்டேன். அதனால் இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச சாரீ. நான் வந்து இந்த சாரீ வந்து பீரோவை திறக்கிற டைம்லாம் பார்ப்பேன். இந்த சாரீ பார்த்துட்டு கட்டவா வேண்டாமா ஆனால் எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் கட்டவே மாட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டிப்ஸு. சாரீ வந்து நம்ம கட்டியிருப்போம், எவ்வளோ தான் நல்லா நீட்டாக கட்டினாலுமே ஒரு குழந்தைய தூக்கும் போதோ இல்லை நம்ம ஹேண்ட்பேக்லாம் போட்டிருந்துருப்போம், அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலைஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு பின்னு மாட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரீ வந்து விலகவே செய்யாது, எங்கேயுமே விலகாது, அப்படியே நல்லா சூப்பராக கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக நான் வந்து கிளம்பி எல்லாமே ஃபுல்லாக தலை கட்டி எல்லா பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் வந்து பின்னு மாட்டவே செய்வேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும்.
ஸோ மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.